அனைவருக்கும் வணக்கம். நான் பிடி தனுஷியா. இன்று நான் திக்குறிச்சி மகாதேவர் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். இயற்கையின் அருளால் மிகுதியாக ஆசிர்வதிக்கப்பட்ட திக்குறிச்சி கிராமத்தின் அமைதியான மத்தியில் தாமிரபரணி நதிக்கரையில் திக்குறிச்சி மகாதேவர் கோயில் உள்ளது. மிகவும் பழமையான கோவிலும் சிவாலய ஓட்டத்தின் வரிசையில் இரண்டாவது கோவிலுமான இந்த கோவில் மார்த்தாண்டவர்மா ஆட்சி காலத்தில் புதுப்பிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. புராணக்கதை: திக்குறிச்சியிலுள்ள மகாதேவர் கோயில் மிகவும் பழமையானது. இந்த கோயில் முந்தைய நூற்றாண்டுகளின் ஆட்சியாளர்களால் இப்பகுதியின் பக்தர்களுக்காக கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. சிவபெருமான் கோயிலில் தியானத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. மிக நீண்ட காலமாக கோயிலில் நந்தி சிலை இல்லை. சமீபத்தில் கோயிலில் சிவபெருமானின் வாகன சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த கோயில் புகழ்பெற்ற சிவாலய ஓட்டத்தின் ஒரு பகுதியாகும். கட்டிடக்கலை: தாமிரபரணி நதியின் ஓடும் நீருடன் அதன் அருகே திக்குறிச்சி மகாதேவரின் பழங்கால கோயில் உள்ளது. கிரானைட் மற்றும் கல்லால் கட்டப்பட்ட இந்த கோயில் தூண்கள் மற்றும் சுவர் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் உள்ள மற்ற கோயில்களைப் போல இந்த கோயிலில் கொடிமரம் இல்லை. புதிதாக நிறுவப்பட்ட நந்தி சிலை உள்ளது. விநாயகர் மற்றும் நாகர்களுக்கான கோயில்கள் உள்ளன. இன்பம் தரும் இனிய தமிழுக்கும் அறிவு தரும் அறிவியல் தமிழுக்கும் எனது முதற்கண் வணக்கம். 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இனியவை 40 பூதன் சேந்தனார் அவர்களால் இயற்றப்பட்டது. இது வெறும் அறக்கருத்துக்களை சொல்லும் நூல் மட்டுமல்ல, ஒரு மனிதன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எப்படி ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் அறிவியலை போதிக்கும் சிறந்த வழிகாட்டியாகும். இந்நூலில் உணவு குறித்த மிக முக்கியமான அறிவியல் சிந்தனை ஒன்று உள்ளது. பாலுண்ணும் புலவி பசித்தனப்ப இன்பம். அறிவியல் உண்மை: தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை அன்றே தமிழர்கள் அறிந்திருந்தனர். ஒரு குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி தாய்ப்பாலில் மட்டுமே உள்ளது என்ற உயிரியல் உண்மையை இனியவை என்று இந்நூல் போற்றுகிறது. மேலும் மிதக்கச் சொல்லும் அளவுணவு என்பது ஊட்டச்சத்து அறிவியலின் அடிப்படை விதியாகும். மனித உறவுகள் மற்றும் கற்றல் முறைகள் பற்றி இந்நூல் பல அறிவியல் உண்மைகளை முன்வைக்கிறது. கற்றல் திறன்: கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. தான் கற்றதை மற்றவர்களுக்கு விளக்கும் போது மூளை நினைவு திறன் மற்றும் நரம்பியல் மண்டலம் எவ்வாறு செம்மைப்படுகிறது என்ற உளவியல் உண்மையை இது உணர்த்துகிறது. நடத்தை அறிவியல்: தீய பழக்கங்களை விடுவதும் நல்லொழுக்கத்தை பின்பற்றுவதும் மனநலத்திற்கு எவ்வளவு இனிது என்பதை இது உணர்த்துகிறது. இயற்கையை நேசிப்பதே வாழ்வின் ஆதார அறிவியல் என்பதை இந்நூல் விளக்குகிறது. குளம் தொட்டு வளம் பெருக்குதல் மற்றும் வித்தின்றி விளைவிடாமை போன்ற கருத்துக்கள் முறையான நீர் மேலாண்மை மற்றும் மரபியல் சார்ந்த புரிதலை காட்டுகின்றன. ஒரு விதை இல்லாமல் செடி முளைக்காது என்ற தாவரவியல் விதியை அறக்கருத்தோடு இணைந்து இந்நூல் விளக்குகிறது. கடமுண்டு வாழாமை மற்றும் உடல் தூய்மையை பேணுதல் பற்றிய குறிப்புகள் மருத்துவ அறிவியலை மறைமுகமாக உணர்த்துகின்றன. அன்பு நண்பர்களே, இனியவை 40 என்பது வெறும் நீதி நூல் அல்ல, ஒரு நலவாழ்வு அறிவியல் பெட்டகம். உணவு, உறவு, கல்வி மற்றும் இயற்கை இவை அனைத்தையும் அறிவியலோடு அணுகினால் வாழ்க்கை இனிக்கும் என்பதே இந்நூல் நமக்கு சொல்லும் செய்தி. இனியவை 40 பயில்வோம், அறிவியல் தமிழால் இன்பமுடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.